இன்னைக்கு காலையில உதயநிதி ஸ்டாலின் அவரை கைது பண்ணி அந்த அரசு போலீஸ் வாகனத்தில் ஏத்துறப்ப திரும்பவும் ஒரு முறை சர்ச்சையாக பேசின உதயநிதி ஸ்டாலின். ஸோ இந்த சர்ச்சையான பேச்சை பார்க்குறப்ப கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர் நடந்திருக்க இந்த கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக வசமாக உதயநிதி ஸ்டாலின் அவர் இந்த விஷயத்தில் அவர் சிக்கிக்கிட்டாரு, அவர் தப்பிக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலின் அவரே பார்த்தீங்கன்னா அவருடைய வாயாலேயே ஒரு வாக்குமூலத்தை வாய் தவறி உளறியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். ஸோ இதனால் நிச்சயமாக இப்போ கைது பண்ணி உதயநிதி அவரை சிறைக்கு தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அவர் இதில் இருந்து தப்பிக்க முடியாத அளவுக்கு வாயை விட்டு வசமாக சிக்கியிருக்காரு உதயநிதி. ஸோ அப்படி கைது ஆகி வண்டி ஏறத்துக்கு முன்னாடி உதயநிதி அவர் வாய் தவறி உளர்ன அந்த விஷயம்தான் என்ன, இதனால் உதயநிதி நிச்சயமாக அவர் தப்பிக்க முடியாது, சிக்கியிருக்காரு வசமாக அப்படின்னு இப்போ அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டின் பட்ஜெட்டை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில் தாக்கல் பண்ண போகிறாரு. இப்போ இந்த கைது அதே போல் நாளைக்கு பட்ஜெட், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு தர இருக்காரு. ஸோ அப்படி உதயநிதி கைது இந்த பட்ஜெட் இதை பற்றி நம்ம முதலமைச்சர் விஜய் தரப்போகிற அந்த ட்விஸ்ட் தான் என்ன, உதயநிதி அவர் என்ன வாயால் உளறிருக்காரு, எப்படி அவர் வசமாக சிக்கியிருக்காரு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நேற்று தஞ்சாவூருக்கு விவசாயிகளுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ண போன உதயநிதி அங்கே போய் ஆர்ப்பாட்டம் மட்டும் பண்ணிட்டு வராமல் தேவையில்லாமல் அந்த இடத்துல முதல்வர் விஜய் அவரை பற்றி பேசணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஏன்னா காவிரி நதிநீருக்காக என்ன செய்யணுமோ எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார். தண்ணீரை கூட ஒரு வழியாக அவங்க தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே எப்படியோ தண்ணியை வர வச்சிருக்காரு விஜய் அவர்கள். அதுக்காக பாராட்டு சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, அந்த இடத்துல வச்சு காவிரி நதிநீர் த்ரிஷா வீட்டுக்கு போனால் மட்டும்தான் தண்ணீர் வரும், தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராது அப்படின்னு ஆபாசமாக டபுள் மீனிங் டயலாக்கை உதயநிதி அவர் பேசினார். அவர் பேசினதை ஒட்டி நேற்று மத்தியானத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா கண்டனம் ஆங்காங்கே. அதாவது நிறைய பேருக்கு புரியல, புரிஞ்சவங்க டபுள் மீனிங் டயலாக்ல புரிஞ்சவங்க நிறைய பேர் இந்த விஷயம் தப்பு, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி இப்படி பேசக்கூடாது அப்படின்னு அவருக்கு கண்டனம் எதிர்ப்புகளை சொல்ல ஆரம்பித்தாங்க. நேற்று இரவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உதயநிதி அவர் பேசின அந்த வீடியோவை கேட்டு கடுமையான கண்டனம் நேற்று இரவில் இருந்து எல்லா தரப்பினர்கள் அவங்கக்கிட்ட இருந்துமே எழ ஆரம்பிச்சுது. இந்த சூழ்நிலையில் உதயநிதி அவர் பேசினது தஞ்சாவூரில் தானே, அதனால் தஞ்சாவூர் போலீஸார்கள் இன்னைக்கு காலையில் சென்னைக்கு வந்து உதயநிதி அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட 9 பிரிவில் உதயநிதி அவருக்கு எதிராக வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக பெண்கள் வன்கொடுமை, அதாவது பெண்களை பற்றி அவதூறாகவும் இழிவாகவும் ஆபாசமாகவும் மக்கள் பொதுவெளியில் பேசியிருக்காரு அப்படின்னு பெண்கள் வன்கொடுமை அந்த சட்டத்தின் கீழே இப்போ உதயநிதி அவரை கைது பண்ணுறோம் அப்படின்னு இன்றைக்கி காலையில் ஒரு 10 மணி அளவில் தான் உதயநிதி அவருடைய வீட்டுக்கு தஞ்சாவூர் காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்காங்க. வந்து உதயநிதி அவரை கையோட கைது பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அப்போது கைது பண்ணிவிட்டு அந்த காவல்துறை அதிகாரிகள் அந்த வாகனத்தில் உதயநிதி அவரை ஏற்றுறப்ப அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வக்கத்த அரசு, கையாளாத அரசு அப்படிங்கிற மாதிரிலாம் முதல்வர் விஜய் அவருடைய அரசை குறை சொல்கிறாரு உதயநிதி. ஸோ அதோட சேர்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் உதயநிதி அவர் பேசியிருந்தார்ல, வேணா அந்த வீடியோவை ஒரு சில நொடிகள் இங்கே போடுறேன், நீங்களே பாருங்கள். என்ன பொய் கேஸ் போடலாம், எங்க தண்ணி வருதோ இல்லை அங்க தண்ணி வரணும், காவிரி சொன்னேன். அதாவது இந்த இடத்துல உதயநிதி அவர் பேசிக்கிறது வந்து எடிட்டிங் பண்ணியிருக்காங்க, காப்பி கட் பேஸ்ட் இந்த வீடியோவில் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் உதயநிதி அவரே சொல்கிறாரு, அந்த பஸ்ஸில் ஏறிட்டு சொல்கிறாரு, அதையும் கொஞ்சம் கேளுங்க. இன்னைக்கு நான் பேசாத ஒன்றை பேசினதாக கூறி கட் காப்பி பேஸ்ட் பண்ணி பொய் செய்தியை பரப்பி அதாவது அந்த வீடியோவை இப்போ நம்ம பார்க்குறப்ப உதயநிதி அவர் வாயாலேயே அவராகவே பேசின மாதிரி தானே தெரியுது. ஆனால் உதயநிதி அந்த போலீஸ் வாகனம் பஸ்ஸில் ஏறிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அது நான் பேசுனது கிடையாது, அது வந்து காப்பி பேஸ்ட் கட் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க, எடிட்டிங் பண்ணியிருக்காங்க, கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அது நான் உண்மையாக பேசினது கிடையாது, இதை நான் நிரூபித்து நிச்சயமாக இந்த வழக்கில் இருந்து நான் வெளிவந்து காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி அந்த இடத்துல போலீஸ் வாகனத்தில் ஏறினதுமே அவர் பேசுகிறாரு. ஆனால் இந்த வீடியோ நம்ம எல்லாருமே பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து லைவில் இருந்து ரெக்கார்ட் செய்யப்பட்ட வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. லைவில் இருந்து யார் எங்கே எடிட் காப்பி கட் பேஸ்ட்லாம் பண்ண முடியும், அது உதயநிதி அவர் பேசினப்ப அப்படியே ரெக்கார்ட் பண்ண வீடியோ தான். ஆனால் உதயநிதி
இந்த வீடியோ வந்து காப்பி பேஸ்ட் கட் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் அப்படி பேசவே இல்லை, எடிட்டிங் பண்ண வீடியோ அது அப்படின்னு நேரடியாக போலீஸ் அந்த வாகனத்தில் ஏறிட்டு தைரா திம்ரா தில்லாக பார்த்தீங்கன்னா உதயநிதி இப்படி சொல்கிறாரு. ஸோ இதை எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு போய் உதயநிதி நான் அப்படி பேசலை அப்படின்னு அவர் வாதாடினார்னா, ஒரு வீடியோ வந்து உண்மையான வீடியோவா, இல்லை ஃபோட்டோ உண்மையான ஃபோட்டோவா, இல்லை எடிட்டிங் பண்ணதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சாங்கன்னா 5 நிமிஷம் கூட தாங்காது உதயநிதி அவர் சொல்லியிருக்க இந்த பொய். நான் பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க, நான் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் முதலமைச்சர் விஜய் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டா கூட இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கடந்து போயிடும். நான் அப்படி பேசவே இல்லை, நான் அப்படி பண்ணவே இல்லை, அந்த வீடியோ வந்து எடிட்டிங் காப்பி பண்ண வீடியோ அப்படின்னு மட்டும் உதயநிதி அவர் வாதாடினார்னா கண்டிப்பாக இந்த வழக்கில் இருந்து, இந்த பிரச்சனை கைது நடவடிக்கையில் இருந்து கண்டிப்பாக தப்பிக்க முடியாது. ஏன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துருவாங்க, அதுக்கு நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது. அது உண்மையாகவே எடிட்டிங் பண்ணதா, நடுவில் ஏதாச்சும் ஆடியோவை ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கண்டிப்பாக ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய சாஃப்ட்வேர்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இதை வச்சு அரசு அதிகாரிகள் அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக உதயநிதி அவர் பேசுனது உண்மையான வீடியோ தான், இது வந்து எடிட்டிங் பண்ண வீடியோ கிடையாது அப்படின்னு வெறும் 5 நிமிடத்தில் ஈஸியாக நிரூபிச்சிட முடியும். இது உதயநிதி அவர் தான் பேசினது, இது வந்து பொய் கிடையாது அப்படின்னு. ஸோ அப்படி பெண்கள் பற்றி அவதூறாக அவருக்கு கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த இடத்துல அவர் ஒத்துக்கிட்டால் கூட பரவாயில்ல, அவருக்கு தண்டனை தராமல் அவரை விட்டுற முடியும். ஆனால் பொய் சொல்கிறாரு, தான் வந்து அப்படி பேசலை அப்படின்னு உதயநிதி அவர் வாதாடுற வரைக்கும் கண்டிப்பாக அவருக்கு ஆபத்து தான். இப்போவே பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் அவரை நம்ம சென்னையில் இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் சாலை மார்க்கமாக உதயநிதி அவரை வண்டியிலே கொண்டு போகிறாங்க. நடுவில் திண்டிவனத்தில் வேறு வண்டிக்கு மாற்றப்பட்டு அதுக்கப்புறமா தஞ்சாவூருக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ உதயநிதி அவரை இன்னைக்கு சாயந்தரம் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தப்படுறாங்க. அங்கே நீதிபதிகள் என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்க சிறையில் போட சொன்னாங்கன்னா அவரை சிறையில் போட்டுருவாங்க, ரிமாண்ட் பண்ணி விசாரிக்கணும் அப்படின்னா விசாரணை நடக்கும். ஸோ எது எப்படி இருந்தாலும் பட்ஜெட்டுக்கு நாளைக்கு உதயநிதி அவர் வர முடியாத சூழ்நிலை. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே இரவுக்குள்ளே அவரை விடுவிச்சாங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு பட்ஜெட்டுக்கு சென்னைக்கு வந்துடுவார். அப்படி முடியலனா கண்டிப்பாக உதயநிதி அவர் பட்ஜெட்டுக்கு வர முடியாத நிலைமையில் தான் இருக்கார். ஸோ உடனே இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க திமுகவினர்கள் எல்லாருமே. பட்ஜெட்டுக்கு நாளைக்கு சட்டப்பேரவைக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவரை கண்ணா பின்னாடி கேள்வி கேட்டுருவார், அதுக்கு பயந்துக்கிட்டு தான் உதயநிதி அவரை வரவிடாமல் தடுத்திருக்காரு முதல்வர் விஜய் அப்படின்னு இப்போ இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க திமுகவினர்கள். ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு ஆலோசனை ஒன்று அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதா தெரிய வருது. நாளைக்கு பட்ஜெட் நடக்க போதில்லை. ஸோ இந்த பட்ஜெட்டில் உதயநிதி அவர் வரக்கூடாது, அதுக்காக வேணும்னே இந்த கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த அவதூறு திமுகவினர்கள் விஜய் அவர்கள் மேலே தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் சரி உதயநிதி அவர் வரட்டும், வந்ததுக்கு அப்புறமாகவே இந்த பட்ஜெட்டை நான் முன்னாடியே நின்று வாசிக்க தயார், உன்னை எதிர்கொள்ள தயார், இந்த பட்ஜெட்டுக்காக தான் உன்னை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்காத. அப்படி நினைக்கிறதாக இருந்தால் 1-2 நாட்கள், அதாவது நாளைக்கு நடக்க போது, அது தவிர்த்து நாளை இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் வரைக்கும் காத்திருந்து உதயநிதி அவர் வந்ததுக்கப்புறமா இந்த பட்ஜெட்டை நாங்கள் தாக்கல் பண்ண தயார், அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அப்படி செய்யலாமா அப்படின்னு இப்போ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்றைக்கி மத்தியானத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா திமுகவினர்கள் ரொம்ப கூவுறாங்க. அதாவது அந்த பட்ஜெட்டுக்காக தான் அவரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் அவதூறு சுமத்துறாங்க விஜய் அவர்கள் மேலே. ஆனால் அவர் ஆபாசமாக பேசியிருக்காரு. த்ரிஷா கூட கம்பேர் பண்ணி, காவிரி நதிநீரையும் கம்பேர் பண்ணி ஒரு மாதிரி டபுள் மீனிங் டயலாக்ல பேசியிருக்காரு. அதுக்காக தான் உதயநிதி கைதும் செய்யப்பட்டிருக்காரு. ஆனால் இந்த விஷயத்தை மடை மாற்ற மாதிரி திமுகவினர்கள் அவங்க விஷயத்தை திசை திருப்ப பார்க்குறாங்க. இந்த சட்டப்பேரவைக்காக தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னா இன்னும் 2 நாட்கள் நான் காத்திருக்க தயார், நீ ரிலீஸ் ஆகிட்டு வா, அப்புறமா நீ வர்றப்ப நான் 2 நாட்கள் இல்லை 3 நாட்கள் வெயிட் பண்ணி இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ண தயார், அப்படி செய்யலாமா அப்படின்னு ஆலோசனையில் இப்போ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பட்ஜெட் தாக்கலில் திடீர் ட்விஸ்ட்டு இதை நிகழ்த்த இருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிட்டிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உதயநிதி அவருடைய இந்த பேச்சுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கண்டனம் தெரிவிக்கிறீங்களா, நம்ம முதலமைச்சர் விஜய் அவருடைய கைது நடவடிக்கை சரிதானா அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.